ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், மென்சுரேஷன்ல இருந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்கக்கூடிய கண்டனான பிரிசம் கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ரைட் பிரிசம் ஹேஸ் அ ஸ்கொயர் பேஸ் ஆஃப் சைட் 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 12 சென்டிமீட்டர். அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. இப்போ டிஎஸ்ஏ ஆஃப் பிரிசத்துக்கான ஃபார்முலா என்ன? டிஎஸ்ஏ அப்படின்றது எல்எஸ்ஏ பிளஸ் ஏரியா ஆஃப் டூ பேசஸ். ரெண்டு பேஸோட ஏரியாவையும் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இது ரெண்டே ஆட் பண்றோம், நமக்கு டிஎஸ்ஏ என்ன அப்படின்றது கிடைச்சு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எல்எஸ்ஏ அப்படின்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, சுத்தி இருக்கக்கூடிய அளவு, அந்த சைஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அந்த ஏரியாவை. அப்ப எல்எஸ்ஏ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட். அவ்வளவுதான். பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட் போட்டோம்னா நமக்கு எல்எஸ்ஏ என்ன அப்படின்றது கிடைச்சிடும். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் என்னன்னா 4 சைடையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சைடு வந்து 5 சென்டிமீட்டர், அந்த ஸ்கொயர் பேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 4 சைடுக்கு என்னவா இருக்கும்? 20 இருக்கும். ஹைட் கொடுத்துருக்காங்களா 12 சொல்லிட்டு, அப்போ 12 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பிளஸ் ஏரியா ஆஃப் டூ பேசஸ். ஒரு பேஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க, நமக்கு அது பேஸ் வந்து ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. ஸ்கொயரோட ஏரியா என்ன? நமக்கு ஏ ஸ்கொயர் தானே. அப்போ சைடு வந்து 5னா 5 ஸ்கொயர் தான் நமக்கு ஏரியாவா இருக்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 240 அப்படின்றது கிடைக்கும். பிளஸ் ஒரு 50. அப்போ டோட்டலா என்ன? 290 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். அதாவது டிஎஸ்ஏ வந்து 290 சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு கீழே ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். இதை சால்வ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றதையுமே வீடியோ கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.